ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன், பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு. அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லணும், நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? லேயர்ஸ் மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை இந்த லேயர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ஒரு 4 முடி தான். அதையும் கட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வந்த அன்றைக்கி வந்து எனக்கு சரியான அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரெயிட்னர் போடுறாங்க இல்லையா, அது என்ன ஆயிடுச்சுன்னா மண்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 4 முடி மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் நான் எப்போவும் போகிற தலை குளிக்கிற மாதிரி குளித்த உடனே அதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு வந்து எப்போவுமே கேர்லியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு சுருட்டையாக. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு திருப்பி பேக் வந்தோடனே இந்த மாதிரி வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி பனானா கிளிப்ஸ் போடும்போது நல்லா பவுன்ஸியாக நல்லா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழித்து இது ஒரு ஹேர் கட்டு. எனக்கு வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா போகிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு அங்கே நல்லா இல்லாமல் போச்சுன்னா நமக்கு வந்து அது என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஹேர் வந்து நல்லா இருக்குது. அந்த நம்ம கிளிப் பண்ணும்போது அடர்த்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவும் கட் பண்ணாமல் இருக்கிறதுல கொஞ்சோண்டு கட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போய்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு வந்துட்டு நான் வெளியே எல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு வாசல்லாம் செடி இருக்குல்ல, கொஞ்சம் ஓஸ் போட்டு தண்ணி ஊற்றிட்டு, இப்போல்லாம் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நிறைய செடியும் வைக்கணும். இந்த சைடு வந்து அந்த கேபிள் ஒயருக்கு வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க கீழே. ஸோ வெறும் மண்ணாயிடுது, சீக்கிரம் தூசி ஆயிடுது. அதனால என்னதான் காலையில் ஒரு தடவை பெருக்கினாலும் சாயந்தரம் ஒரு தடவை பெருக்க வேண்டியதாக இருக்கிறதுனால சாயந்தரம் பெருக்கிட்டேன்னா காலையில் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால எப்போவுமே சாயந்தரம் பெருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து பெருக்கிட்டு வந்துடுறேன். மீஷோவில் ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன் இல்லைங்க, இது வந்து 109 ரூபா சம்திங் தான் வந்தது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி. நான் வந்து தனி வீடியோ போடுறேன் உங்களுக்கு, மீஷோ வீடியோ. ஸோ இது வந்து நான் கிச்சனில் வந்து சமைக்கும் போது நான் இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட இது வந்து போட்டுட்டு போகலாம். ஃபோல்டபிள் தான். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, இது பாருங்கள். ஹேண்ட்பேக்கில் கூட ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். நான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிடும் போது, ஒரு வீடியோ எடுக்கும் போதும் சரி, ட்ரைபாடை தூக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் கிச்சனில் வந்து சமைக்கும் போது நான் இதில் வச்சுட்டு தான் சமைக்கிறேன். நல்லா இருக்குது. நான் இதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் தனி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். சமையல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ டெய்லர் ஃபோன் பண்ணார், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறோம். இந்த வீடியோவில் 2 டேஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மணலி போட்டிங். ஸோ ஈசிஆர் பக்கத்தில் தான் போட்டிங்லாம் இருந்தது. இப்போ இங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த நேரமும் பிஸியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மணலி போட்டிங் வரணும்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்பெல்லாம் நாங்க இங்க வரும்போது இந்த ஏரியாலாம் வெறும் காடுங்க. ஆனா இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அழகா சூப்பரா ஈவினிங் டைம்ல லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். ஆனா ஹெவி டிராபிக் ஆயிடுதுங்க. சோ கண்டிப்பா வந்து பாருங்க. அண்ணா வந்திருக்கான். அண்ணா அண்ணா நீ கூப்பிட்ட அண்ணா எங்கம்மா? எங்க இருக்க அண்ணா? அண்ணா எங்க? கூப்பிட்ட அண்ணா 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 எங்க இருக்க? இங்க வாண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா சொல்லு. அண்ணா இல்லடி செல்லவங்க, அண்ணா காலேஜ் போயிருக்கான். அண்ணா வருவான் சரியா? அண்ணா எங்கம்மா? அண்ணா நீ கூப்பிடு. அண்ணா அண்ணா அழகு. நெக்ஸ்ட் டே மார்னிங்க, ஆக்சுவலி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ப்ரூசி, இது அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ப்ரூசி வந்து அவங்க அண்ணன் காலேஜ் விட்டு வர டைமுக்கு வந்து வெயிட் பண்ணுவான். ஸோ அவன் வந்து கிட்டார் ப்ளே பண்ணும் போது எப்போவுமே ப்ரூசி கூட உட்காந்துருப்பான். நான் வந்து நேற்று வந்து தற்செயலாக வந்து பிரேம் ப்ளே பண்ண மியூசிக்கை வந்து ஃபோனில் கேட்டிருந்தேன்னா, இவன் என்ன நினச்சிக்கிட்டான், அண்ணன் வந்துட்டு ரூமில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் போல, நம்ம தான் அண்ணன் வரதை நோட்டீஸ் பண்ணலை போல இருக்கு, அண்ணன் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிஸ் பண்ணி அழுதது தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ எப்போவுமே
அப்படிதான். ஒரு 6 o'clock கரெக்டா வந்துட்டு கதவுக்கிட்டே உட்காந்துருப்பான் அவங்க அண்ணன் வரத்துக்காக. ஸோ அவன் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த அந்த மொமெண்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருவண்ணாமலைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ திருவண்ணாமலையில் விநாயகர் கோயிலில் தாங்க வந்துட்டு கல்யாணம். எனக்கு மோஸ்ட்லி இந்த மண்டபத்துலலாம் கல்யாணம் வைக்கிறதோட இந்த மாதிரி கோயிலுங்களில் வந்துட்டு கல்யாணம் வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்துட்டு நம்ம இந்த கிராமத்துலலாம் வைக்கும் போது ரொம்பவே பிடிக்குங்க. அமைதியாக இருக்கும், ஊரை சுற்றி வயல்வெளி அப்படியே ஓப்பனாக இருக்குமா, அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால வந்து நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோங்க. 8 o'clock கிட்டலாம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புற வேலை தான், கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். தெரியல இடையில என்னென்ன பிளான்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் இந்த கோயில் ரொம்பவே பெருசுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சது சுயம்பு தான் நினைக்கிறேன் இதில் உள்ள இருக்க விநாயகர். அண்ட் வந்துட்டு இன்னைக்கு கல்யாணன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அண்ட் இந்த அரச மரம் 3 மரமும் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அதை சுற்றி நூல் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து நான் எந்த கோயிலையுமே பார்த்தது கிடையாது. இதுக்கு வந்து என்ன காரணம் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. கிளம்பி போகும்போது நாங்கள் ஆல்ரெடி இடம் வாங்கி போட்டிருந்த அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளி, அதுக்கப்புறம் சவுக்கு தோப்பு, இந்த மாதிரி தான் நிறைய இருந்தது. ஸோ வாங்கி போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது என்னன்னு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து நம்ம ஊருக்கு போகிற வழியில தான் நாங்கள் வந்து வாங்கி போட்டிருக்கோம். கரெக்டாக சொல்லணும்னா SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் பக்கத்தில் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ டெவலப் ஆகலைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பக்கத்தில் ஊர் இருக்குது. அண்ட் பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஊர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கி போட்டிருந்தோம். அதை பார்க்க தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆவாரம் பூ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நொச்சி இலை எடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து தைலம் இலை எடுத்தோம், இப்போ ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் வந்துட்டு ஜாதி மல்லி போட்டிருந்தாங்க. எதுக்கு ஆவாரம் பூனா சுகருக்கு வந்து நல்லது. ஸோ அங்கே சென்னையில் வந்து ஒரு கட்டு 100 ரூபாவாம். அதனால போகிற வழியில் கிடைக்கும் போது எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பெங்களூர்லாம் போகும்போது நிறைய இந்த ஆவாரம் பூ கிடைக்குங்க, இந்த மலை சைட்லாம் போகும்போது. ஸோ இங்கே வந்துட்டு முள் இருக்குது, பட் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால பரவாயில்ல நாங்கள் போயிட்டு பறிச்சுட்டு வந்துடும்னு போய் பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த சண்டே வந்து ரொம்ப வந்து முகூர்த்த சீசன் இல்லையா, ஸோ அங்கங்கே கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று நைட்டு ஒரு ரிசப்ஷன், காலையில் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோங்க. விடிய காலம் 3 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். கல்யாணம் பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ வர வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ, தைலம் இலை, அதுக்கப்புறமா நொச்சி இலை, இதெல்லாம் வந்துட்டு அவங்க சிஸ்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஆவாரம் பூ வந்து சுகருக்கு நல்லது. சென்னையிலலாம் வந்துட்டு ஒரு கட்டு வந்து 100 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்கே போகிற வழியில தானே, அதனால் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நொச்சி இலையும் தைலம் இலையும் வந்துட்டு வேது பிடிக்கிறது நல்லதான். அந்த ப்ராசஸ் எப்படின்னு கேட்டுட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட, ஓகேவா? ஸோ அதனால அதையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருக்கு டே. ஏன்னா வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நாங்கள் சிட்டிக்கு அவுட்டரில் அச்சிரப்பாக்கத்தில் வந்து ஒரு லேண்டு வாங்கினோங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. வாங்கி போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாங்கள் எட்டி பார்க்கவே இல்லை. தேடிட்டு இருந்தோம் எங்கள் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடமா லேண்டு வாங்கி ஒவ்வொரு இடமா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அச்சிரப்பாக்கத்தில் வந்து SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் பக்கத்தில் வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்காக வாங்கியிருக்கோம். மேபி அது 10 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக டெவலப் ஆகும். இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை சைடு, வந்தவாசி சைடெலாம் ரோடு ஹைவேஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே இந்த ஹைவேஸ் மேலேயே நிறைய பிளாட் போட ஆரம்பிச்சாங்க. பிளாட் போட்டிருக்காங்க, நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இன் ஃபியூச்சர் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ அந்த இடம் பார்த்தாச்சு. நாங்கள் பார்த்துட்டு வர வழியில் ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் இங்கே இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, ஏதாவது கவனிக்கணும்னா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட தான் பேசிட்டு வந்திருக்கோம். சுற்றி பென்சிங் போட்டு கொய்யா மரம், சப்போட்டா மரம் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு போகும்போது அது வந்து என்னன்னு பார்க்கணும். ஊருக்கு போகிற வழியில தான் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். ஸோ மெயினாக வந்து போகும்போது வரும்போது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் 3 வருஷமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னே சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு அந்த இடத்த. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இருக்குது. ஸோ இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். எங்கள் வீட்டுக்கார சைடில் இருக்கவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால வீட்டுக்கு பெரியவர் வந்து இவர், அதனால் நீங்கள் ஒருத்தர் இந்த கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இங்கே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆவாரம் பூலாம் கிடச்சிதுன்னா போகிறப்போ வந்து பறிச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சொன்னல இன்னைக்கு வந்துட்டு ஹெட்டிக்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் தான் கிளம்பியிருக்கோம். ஸோ தாம்பரம் போகணும். நாங்கள் இப்போ தான் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கோம். இது ஓகே, சூப்பர், ஓகே. ஸோ இப்போ தான் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கோம். எங்கள் ஏரியாவிலேருந்து தாண்டி போகிறதுக்கே பிரேம் ஒன்று எவ்வளவு? பிரேம் ஒன்று எவ்வளவு? 10 ரூபா. இன்னொன்று வேணுமே? எதுக்கு? 2 பேருக்குல. அப்போ 5 ரூபா 2 வாங்கிக்கோந்தா. இல்லை, இன்னொன்று வாங்கிட்டு வரேன். பார்த்து போ. ஓகே. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து டைம் வந்து ஹெட்டிக்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு மணி வந்துட்டு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அண்டு 4 மணிக்கிட்ட நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு வரும்போது. அண்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ரூசிக்கு மாத்திரை போடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுதுங்க. வாய்க்குள்ளே வச்சுட்டு முழுங்க மாட்டான் மாத்திரையை. ஸோ அவனை வந்து சாப்பிட வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தா எங்கே டைம் இருந்தது. கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இவ ஈவினிங் வந்து தாம்பரத்துக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். நானும் ஆஸ் யூஷுவல் தம்பியும் தான். ஸோ வந்துட்டு எங்கள் ஏரியா விட்டு தாண்டறதுக்கே 2 ஹவர் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆகும்னு தெரியல. ஸோ பிரேம் கூட ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்ல ஜாலியாக பாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணுவான். ஸோ ஹஸ்பண்ட் கூடலாம் போகும்போது அவங்க ஜாலி மூடில் இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கணும், அவங்க டென்ஷனாக இருந்தால் நம்மளும் டென்ஷனாக இருக்கணும். எல்லார் வீட்லேயும் அப்படி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல்லே வந்துட்டு பாதி நேரம் போயிடுச்சு. பட் என்ஜாயபிளாக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.